வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் இன்று பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே.பி. நட்டா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். தென்னாப்பிரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை புதுடெல்லி வந்தடைந்தார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகரில் நிறைவு நாளான நேற்று நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய பின் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள தமது சமூக ஊடக பதிவில் இந்த உச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்ததற்காக தென்னாப்பிரிக்க மக்கள், அந்நாட்டு அதிபர் திரு சிறில் ராமபோசா மற்றும் தென்னாப்பிரிக்க அரசுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். உலகத் தலைவர்களுடன் தனது சந்திப்பும் தொடர்பும் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் இருதரப்பு உறவு மேலும் வலிமை பெறும் என்றும் கூறினார். இளம் கண்டுபிடிப்பாளர்களை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு கல்வி, தொழில் தொடர்புகளை வலுப்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற அறிவியல் மற்றும் புதுமை ஆராய்ச்சி நிறுவனத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு உரையாற்றினார். டோக்கியோவில் நேற்று நடைபெற்ற காது கேளாதோர் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் அபினேஷ் தேஷ்வால் இந்தியாவின் 15வது பதக்கத்தை வென்றுள்ளார். இறுதிப் போட்டியில் அவர் 44 புள்ளிகள் எடுத்து தென்கொரியாவின் சியுங் ஹவாலியை வீழ்த்தினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.